வருகிறார். ஒரு பெண் மட்டும் இல்ல, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதுக்கு போராட வந்ததுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டு நான் சொல்லிட்டு வருவேன். வரமாட்டேன். நானு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் வள்ளுவர் கோட்டத்தை விட்டு வரமாட்டேன். நானு போராடிட்டு தான் வருவேன். நானு அதாவது இந்த போலீஸ் அங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. இதே போலீஸ் இங்க இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம்ல. ஆக இது என்ன அடக்குமுறையா? தீவிரவாதியா நாங்கெல்லாம்? தமிழ்நாட்டுல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் மட்டும் இல்ல, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதுக்கு போராட வந்ததுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டு நான் சொல்லிட்டு வருவேன். வரமாட்டேன். நானு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் வள்ளுவர் கோட்டத்தை விட்டு வரமாட்டேன். நானு போராடிட்டு தான் வருவேன். நானு அதாவது இந்த போலீஸ் அங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. இதே போலீஸ் இங்க இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம்ல. ஆக இது என்ன அடக்குமுறையா? தீவிரவாதியா நாங்கெல்லாம்? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து வரக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் அவர்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அளித்த பேட்டியும் நாம் பார்த்தோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விஷயத்தை கண்டித்து தற்பொழுது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில அவர்களை கைது செய்து காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரினுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கண்டன போராட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில வரக்கூடிய ஒவ்வொருவராக பாஜகவினருக்கு இந்த பகுதியில போராட்டம் நடத்த அனுமதி என்பது கொடுக்கப்படாத நிலையில வரக்கூடிய அனைவரையும் ஒவ்வொருவராக வந்தாலும் சரி அனைவரையுமே கைது செய்து அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றிய ஒரு நிலையானது இருந்தது. அந்த வகையில சற்று நேரத்திற்கு முன்பாக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பகுதிக்கு போராட்டத்திற்கு வருகை தந்த ஒரு நிலையில முதலில் அவரோடு காவல்துறை உயர் அதிகாரி அவரோடு முதலில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இங்கிருந்து கலைந்து சென்று விட வேண்டும் என்றும் இங்கே போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது என்றும் அவர் முதலில் கூறிய ஒரு நிலையில தொடர்ந்து அவர் போராட்ட கண்டன முழக்கங்களை எழுப்பிய ஒரு நிலையில தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவரும் கூட கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில பாதுகாப்புக்கென சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விஷயத்தை குறிப்பிட்டு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, திமுக அரசு இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதை தடுக்க தவறியதாகவும் குறிப்பிட்டு தமிழக அரசையும் அதே போல திமுக அரசையும் கண்டித்து இத்தகைய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பாஜக தலைமையில் பாஜக சார்பில் இத்தகைய போராட்டம் என்பது நடைபெறும் என்று நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பகுதியில போராட்டம் நடத்துவதற்கு, இது தொடர்பான போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி என்பது கிடையாது. அதனால இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைவரையும் உடனுக்குடனாக குண்டுக்கட்டாக கைது செய்து அவர்கள் வாகனங்களில் ஏற்றி சென்றார்கள். அந்த வகையில மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட கைது செய்யப்பட்டார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன் உள்ளிட்டவரும் கூட கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா திமுக குற்றவாளி, கைது செய்யப்பட்ட குற்றவாளி திமுக நிர்வாகி என்று பாஜக சார்பில் கூறி வரக்கூடிய நிலையில அதனை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அவரை திமுக முக்கிய நிர்வாகிகளோடு எடுத்த புகைப்படத்தையும் கூட கையில் ஏந்தி இங்க இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் சிக்னல் அருகே சாலைகளில் நின்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அவர்களை வாகனங்களில் ஏற்றி சென்று அந்த போக்குவரத்தையும் கூட உடனடியாக சரி செய்தாங்க, காவல்துறையினர் சரி செய்தாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அதே போல பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதே போல 2ஆம் கட்ட தலைவர்கள் என இந்த பகுதியில் அனைவருக்குமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி லதா.